அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். இன்றைய திருப்பலியானது இக்னேஷியஸ் செல்வி குடும்பத்தில் மரித்த ஜான் கிரண் ராஜ்மேரி இவர்களுடைய ஆண் நிலைப்பாற்றிற்காக இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுத்து செபிக்கப்படுகின்றது. ஆண்டவரே, எங்களுக்கு செவிசாயும், ஏனெனில் உமது இரக்கம் கனிவு மிக்கது. ஆண்டவரே, உமது இரக்க பெருக்கத்தை முன்னிட்டு எங்களை கண்ணோக்கும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கு மருத்துவ தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே மனமாற அழைக்க வந்தேன். இயேசுவினுடைய வார்த்தைகள் இன்று உங்கள் என் இதயத்தில் நல்ல மரத்தில், பச்சை மரத்தில் அடிக்கப்பட்ட ஆணியைப் போல, நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளைப் போல இன்று நமக்கு இது இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். இது மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் யாருமே நேர்மையாளர்கள் அல்ல, மாறாக நாம் அனைவருமே பாவிகள் தான். பாவிகளாகிய நம்மை மீட்க வந்திருக்கின்ற இயேசுவின் வார்த்தைகளுக்கு செவிமடுத்து அவர் காட்டுகின்ற அன்பின் பாதையில் நாம் பயணத்தை தொடர்ந்து அவர் மரணத்தின் வழியாக நாம் மீட்பை பெற்றவர்களாக அவருடைய அன்பின் பிள்ளைகளாக வாழ திருப்பலியை மன்றாடுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, எங்கள் வலுவின்மை இரக்கத்துடன் கண்ணோக்கி அருளும். மாட்சிக்குரிய உமது வலக்கையை நீட்டி எங்களை பாதுகாத்தருள்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 58 இறை திருவாக்குகள் 9 முதல் 14 முடிய. ஆண்டவர் கூறுவது: உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டிக்காட்டி குற்றஞ்சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும். ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழி நடத்துவார். வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார். உன் எலும்புகளை வலிமையாக்குவார்.
நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பாய். உன் மக்கள் பண்டை நாளிலிருந்து பாழடைந்து கிடந்தவற்றை கட்டி எழுப்புவர். தலைமுறை தலைமுறையாக உள்ள அடித்தளங்களின் மேல் கட்டி எழும்புவாய். நகர்ந்த மதிலை திரும்ப கட்டுபவன் என்றும் குடியிருப்பதற்கு தெருக்களை சீர்படுத்துபவன் என்றும் பெயர் பெறுவாய். ஓய்வு நாளின் முறைமைகளில் நின்று விலகிச் செல்லாது என் புனித நாளில் உன் விருப்பம் போல் செய்யாதிருந்து ஓய்வு நாள் மகிழ்ச்சியின் நாள் என்றும் ஆண்டவரின் மேன்மை மிகு புனித நாள் எனவும் சொல்லி அதற்கு மதிப்பு தந்து உன் சொந்த வழிகளில் செல்லவோ உன் சொந்த ஆதாயத்தை நாடவோ வெற்று பேச்சுகளை பேசவோ செய்யாதிருந்தால் அப்போது ஆண்டவருக்கு ஊழியம் பெறும் மகிழ்ச்சியை பெறுவாய். நானோ மண்ணுலகின் உயர்விடங்களில் உன்னை வலம் வரச் செய்வேன். உன் மூதாதையாகிய யாக்கோவின் உரிமை சொத்தின் மூலம் உனக்கு உணவளிப்பேன். ஆண்டவரின் வாய் இதை உரைத்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 86 பல்லவி. ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பியும். ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பியும். ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். ஏனெனில் நான் எளியவன் வறியவன். என் உயிரை காத்தருளும். ஏனெனில் நான் உம்மீது பற்றுடையவன். ஊழியனை காத்தருளும். நீரே என் கடவுள். நான் உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ளேன். பல்லவி. ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பியும். என் தலைவரே என்மேல் இரக்கமாயிரம். ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். அடியானின் மனத்தை மகிழச் செய்யும் என் தலைவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். பல்லவி. ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பியும். ஏனெனில் என் தலைவரே நீர் நல்லவர், மன்னிப்பவர், உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே என் வேண்டுதலுக்கு செவிகொடும். உதவியை நாடும் என் குரலை கேட்டருளும். பல்லவி. ஆண்டவரே உமது வழியை எமக்கு கற்பியும். வசனம். தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பம் அன்று. ஆனால் அத்தீயோர் தம் வழியினின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு சுங்கசாவடியில் அமர்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய வரி தண்டுபவர் ஒருவரை கண்டார். அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார். அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். இந்த லேவி தம் வீட்டில் அவருக்கு ஒரு பெரிய விருந்து அளித்தார். வரி தண்டுபவர்களும் மற்றவர்களும் பெரும் திரளாய் அவரோடு பந்தியில் அமர்ந்திருந்தார்கள். பரிசேயர்களும் அவர்களை சேர்ந்த மறைநூல் அறிஞர்களும் முணுமுணுத்து இயேசுவின் சீடரிடம், வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்பதும் குடிப்பதும் ஏன் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நோயற்றவருக்கு அல்ல, நோயற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே மனமாற அழைக்க வந்தேன் என்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே மனமாற அழைக்க வந்தேன். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் முதல் வாரத்தில் நுழைவதற்கு முன்னதாக இந்த 4 நாட்கள் நாம் நம்முடைய ஆன்மீக பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த 4 நாட்களில் இந்த இறை சிந்தனை, இறை வார்த்தை, திருவழிபாடு இவை அனைத்தும் உங்களை என்னையும் எப்படி பக்குவப்படுத்தி இந்த தவக்காலத்தின் முதல் வாரத்தில் நாம் பயணிக்க வழிவகுத்திருக்கிறது என்று நாம் சிந்திக்க என்று அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய தவக்கால சிந்தனைகள் பல நேரங்களிலே வெகுளித்தனமானதாகவும் புரிந்து கொள்ளாத நிலைகளாகவும் சுயநலமாகவும் நம்முடைய தவக்கால நிகழ்வுகள் கடந்து கொண்டே சென்று கொண்டிருக்கின்றன. ஒரு சிலர் உண்மையுள்ளவர்களாக இறைவனுடைய அன்பின் மகனாக மகளாக தான் செய்த பாவங்களை நினைத்து மனம் வருந்தி தன்னை வருத்தி ஆண்டவருடைய பாதத்திலே எப்படியாவது என்னை அழைத்து சென்று அவருடைய மன்னிப்பை நான் பெற்றாக வேண்டும் என்ற ஆதங்கத்தோடு வேகத்தோடு இறைவனை நோக்கி பயணித்தவர்களும் இருக்கிறார்கள். உண்மைக்கு உண்மையாக இயேசுவை நோக்கி பயணிக்கிறவர்களை பற்றி இயேசு ஒருவொழுதும் கவலை கொண்டதில்லை. ஆனால் தன்னையும் மறைத்து தன்னை சார்ந்தவர்களையும் மறைத்து பசுந்தோல் போர்த்திய புலிகளைப் போல தங்களுடைய வெளி அடையாள வாழ்க்கையை மட்டும் பிறருக்கு வெளிப்படுத்தி தான் நல்லவர்கள், உண்மையுள்ளவர்கள், நேர்மையாளர்கள் என்று தங்களையும் தங்கள் வாழ்க்கை தரத்தையும் அழித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியை பார்த்து இயேசு மன வருத்தப்படுகிறார். எனவே இந்த தவ காலத்திலே அடியெடுத்து வைத்திருக்கின்ற நாம் அனைவருமே சுங்கசாவடியில் அமர்ந்து கொண்டிருந்த லேவியை அழைத்தது போல இயேசு உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். இந்த 4 நாட்களே எழுந்து வா, உன் பாவம் என்கின்ற இருக்கையிலிருந்து எழுந்து வா, உன் பாவம் என்கின்ற இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு வா என்று இயேசு அழைப்பு கொடுக்கிறார். நிச்சயமாக இந்த 4 நாட்களை நாம் கடந்து வந்திருக்கின்றோம். இந்த 4 நாட்களிலே உங்களுடைய என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலே இந்த தவ காலத்திற்காக நான் எடுக்கப் போகிற முயற்சிகள் என்ன, இந்த முயற்சிகளின் வழியாக நான் என்னை எப்படி பக்குவப்படுத்த போகிறேன் என்று இயேசு சிந்திக்க அழைப்பு விடுக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த சிந்தனைகளோடு இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் நம்முடைய ஆன்மீக பயணமாக எடுத்துக்கொள்ள நாம் முயற்சி செய்வோம். நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கு மருத்துவர் தேவை என்பதையும், நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே மனமாற அழைக்க வந்தேன் என்பதையும் இயேசு இங்கே சொல்லுகிறார். ஏன் இப்படிப்பட்ட வார்த்தையை இயேசு உச்சரிக்க வேண்டும்? ஆக இந்த மண்ணுலகில் இருக்கின்ற அனைவருமே குற்றவாளிகளா? அனைவருமே பாவிகளா? யாருமே உண்மை உள்ளவர்களாக இருக்கவில்லையா? நிச்சயமாக இருக்கவில்லை. இந்த மண்ணை தொடுகின்ற ஒவ்வொரு குழந்தைகளும், தொட்ட குழந்தைகளும், இனி தொடங்க இருக்கின்ற குழந்தைகளும் அனைவருமே, அது நீங்களாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும், பாவிகளாகத்தான் பிறந்தோம். பாவிகளாக பிறந்ததினால் தான் உங்களுக்கும் எனக்கும் திருமுழுக்கு கொடுக்கப்பட்டது.
ஜென்ம பாவம் கழுவப்பட வேண்டும் என்று. எனவே பிறக்கின்ற பொழுதே பாவிகளாக பிறந்த நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை நிச்சயமாக பாவமுள்ள வாழ்க்கை நம்மை பிடித்து கொண்டுதான் இருக்கும். முயற்சி எடுத்தவர்கள் தங்கள் பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைத்தவர்கள் பல ஆண்டுகளாக போராடிதான் தங்களை தூய்மையுள்ளவர்களாக ஆக்கி இருக்கிறார்கள் என்பதையும் திருச்சபையின் வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். பாவிகளாக பிறந்து பாவிகளாக வாழ்ந்து பாவிகளாகவே மரிக்கின்ற நாம் அனைவருமே இயேசு நம்மை அழைத்திருக்கிறார். பலமுறை மறையுரையில் சொல்லி இருக்கிறேன், திருமுழுக்கின் வழியாக நம் ஜென்ம பாவங்கள் கழுவப்பட்ட பிறகு இயேசுவினுடைய உடலையும் இரத்தத்தையும் உண்டு குடிக்க முதலாக நம்மை தயாரித்து புது நன்மை என்கிற திருவருட்சாதனத்தின் வழியாக இறைவனை உள்வாங்கிய நாம் இந்த மண்ணகத்தை விட்டு பிரிகின்ற வரையில் பச்சாதாபம் என்கின்ற பாவம் சங்கீர்த்தனம் என்கின்ற திருவருட்சாதனத்தின் வழியாக நாம் ஒவ்வொரு முறையும் புதுப்பிக்கப்பட்டு கொண்டேதான் இருக்கிறோம். எனவே நாம் பாவிகள் என்பதை உணர்ந்திருக்க வேண்டும். நாம் நேர்மையாளர்கள் அல்ல, நாம் நோயற்றவர்கள் அல்ல, ஆன்மீக நோயாளிகள். உங்களுடைய என்னுடைய ஆன்மாவை அசுத்த ஆவி, தீயவன், பசாசு நம் ஆன்மாவை அழிக்க வேண்டும் என்று விரும்பிக் கொண்டிருக்கின்றான். அவனுடைய அலங்கரிக்கப்பட்ட வார்த்தைகளுக்கு மத்தியிலே நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்ளுகின்ற பொழுது நாம் நோயுற்றவர்களாக இருக்கிறோம், பாவிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவேதான் இயேசு அற்புதமாக சொல்லியிருக்கிறார், மருத்துவர் நோயற்றவர்கள் நோயுற்றவருக்கே. நீங்கள் அனைவருமே நேர்மையாளர்கள் அல்ல, பாவிகள் உங்களை அழைக்க வந்திருக்கிறேன். ஏனென்றால் இந்த வார்த்தைகள் பரிசேயர்களுக்கும் மறைநூல் அறிஞர்களுக்கும் இயேசு சொல்லக்கூடிய வார்த்தை. ஏனென்றால் இவர்கள் தான் பசும் தோல் போர்த்திய புலிகளாக இருக்கிறார்கள், வெளிவேடக்காரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் முன்னிலையில் இவர்கள் நேர்மையுள்ளவர்களாக உண்மையுள்ளவர்களாக இருப்பதை போல வேடம் போட்டுக்கொண்டு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இவர்களுக்கு இயேசு என்று வார்த்தையின் வழியாக ஒரு சவுக்கடி கொடுக்கிறார். மானிட மகனை தவிர அனைவருமே பாவிகள் என்பதை மறந்து விடாதீர்கள் என்று. எனவே கிறிஸ்துவில் பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, தவக்காலத்தின் முதல் வாரத்தில் நாளைய தினத்திலே நம்முடைய பயணம் ஆரம்பிக்க போகிறது. இந்த 4 நாட்கள், இன்றோடு சேர்ந்த 4 நாட்கள் எப்படிப்பட்ட அடித்தளத்தை நான் வைத்திருக்கிறேன். அந்த அடித்தளம் என்னவென்றால், முதலில் நான் பாவி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் இறைவனை விட்டு விலகி சென்று விட்டேன் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இறைவன் என்னை அழைக்கிறார், அந்த அழைப்பை நான் மனமு வந்து ஏற்று அவர் பின்னே பயணிக்க வேண்டும் என்ற இந்த சிந்தனைகளோடு இந்த தவ காலத்தை நாம் பயணித்தோம் என்றால் நம்முடைய அடிப்படை வளர்ச்சி, வேகம் அனைத்தும் ஆண்டவரினால் பாதுகாக்கப்படும் என்ற சிந்தனைகளோடு இந்த திருப்பலியிலே தொடர்ந்து கொண்டாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையில் இருந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமானது அப்பத்தை முகப்ப கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.
ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி இல்லாமல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரமாக்கும் புகழ்ச்சி பலியை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தூய்மையடைந்து உமக்கு மிகவும் ஏற்புடையவ எங்கள் மனதை காணிக்கையாக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாமுள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது பேரருளால் நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருளை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றேன். அதனால் பக்தியுள்ள வேண்டுதல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மேன்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிர் அளிக்கும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்குரிய அருளை நிறைவாக பெற செய்கின்றேன். ஆகவே வானக தூதர் முதன்மை வானக தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழிய புரிய தகுந்தவர்களிட எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திரு நிலையராகியோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடைய திருமகளில் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவியர், புனித கஸ்பார், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றும் அளித்தொள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வும். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகையிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் புகழ செய்யும். ஆமென். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன், ஏனெனில் நேர்மையாளரை அல்ல பாவிகளை அழைக்க வந்தேன் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, விண்ணக வாழ்வின் கொடைகளால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இம்மையில் நாங்கள் கொண்டாடும் மறை நிகழ்வுகள் எங்கள் நிலை வாழ்வுக்கு உதவுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. யாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ,